Hello friends, welcome to Tamil Selvi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இனிப்பு பூரி அல்லது சுருள் பூரின்னு சொல்லலாம். மைதா மாவை வச்சு சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ இன்னைக்குள்ள டிப் என்ன அப்படினா நம்ம கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம உணர்த்தி எடுத்துட்டு நம்ம பாக்ஸ்ல வைப்போம். ஆனா ஒரு 4 நாள் 5 நாள்லயே அந்த ஈரம் பட்டு அழுகி போயிடும். ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ நீங்க அந்த மாதிரி செய்யாம அந்த பாக்ஸ்ல அடியிலயும் மூடி மேலே நம்ம அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு மூடும்போதும் டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நீங்க கவர் பண்ணி வச்சீங்க அப்படினா 20 டேஸ் வரை நீங்க அத கெட்டு போகாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. வாங்க இப்போ இனிப்பு பூரி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ இனிப்பு பூரிக்கு தேவையான மைதா எடுத்தாச்சு. இது ஒரு 200 கிராம் இருக்கும். இது இந்த ஒரே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. இதிலே தான் நம்ம ஜீனியை அளக்க போறோம். இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்தாச்சு. அதுல மைதாவை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காண்டி தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இப்போ நம்ம எப்பவும் போல பூரிக்கு பிசைற மாதிரி தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் இத மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. மொத்தமா ஊத்திர வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு செய்யற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ இத நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியும் ஊத்தல. ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இது மேல நீங்க நெய் அல்லது எண்ணெயை லேசா தடவி இத மூடி போட்டு இல்ல துணி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறணும். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படினா நீங்க எண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். பிசையும் போது எண்ணெய் போட்டுக்கோங்க. மேலே தடவும் போது எண்ணெய் தடவி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்ல மைதா எடுத்தோமோ அதே அளவு ஜீனி எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்திலே அளந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் தூள் நச்சு போட்டுக்கலாம். இது நல்ல பாகுப்பதம் வரணும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அது வரை கொதிக்கட்டும். நல்லா கெட்டியாயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கம்பி பதம் இந்த மாதிரி வரணும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாகு இருக்காம இருக்கிறதுக்காண்டி ஒரு 4-5 டிராப்ஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டைகள் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்க வேண்டியதுதான். நல்லா மாவு போட்டு தேய்ச்சு பெருசா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸாவே நீங்க மாவு போட்டு நல்லா மேலே தடவிட்டீங்கன்னா நல்லா லேசா தேய்க்கலாம். இந்த மாதிரி எல்லா பூரியுமே தேய்ச்சிக்கலாம். எல்லா உருண்டைகளுமே இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி கட் பண்ண வேண்டியதுதான். நீங்க நெய் அல்லது எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைட்டா இது மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிட்டு அது மேலே கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு பூரியை வச்சிடலாம். இப்போ
இது மேலேயும் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். திரும்பவும் ஒரு பூரி வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அல்லது கீ உங்கள் விருப்பம் தான் அது. திரும்பவும் ஒன்று வச்சுக்கலாம். மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் கீ. இப்போ இதில் 4 பூரி வச்சாச்சு தேய்ச்சதை. இதை வந்து நம்ம சேர்த்தே இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ இதை சேர்த்து தேய்ச்சாச்சு. இப்போ இதை சுட்டிக்கலாம். இந்த மாதிரி கடைசி வரை சுட்டிக்கோங்க. கடைசியாக இந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் ஆயில் அல்லது கீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை சுருட்டினதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணதை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லேயராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்ச அந்த ஷேப்பை நீங்கள் வந்து போடும்போது இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மடக்கி வச்ச ஸ்வீட்டையுமே போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த இனிப்பு பொரியை போட்டுடலாம் உள்ள. சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. ஜீரா வந்து ஆறிடுச்சு இல்லை கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி திரும்பவும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு மாதிரி 2 சைடும் திருப்பி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அதில் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா இனிப்பு பூரியில் இறங்கும். இந்த மாதிரி இந்த நேரம் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, மாற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுக்கலாம். சூப்பராக நம்மளுடைய இனிப்பு பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சுருள் பூரினும் சொல்லலாம். ரொம்பவே ஈஸியானது தான். நம்ம மைதா ஜீனி இருந்துச்சுன்னா இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கடைகளெல்லாம் வாங்கினோம்னா இது ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலையே கொஞ்சமாகவும் இருந்துச்சுன்னா கூட இதை டக்குன்னு ஒரு ஸ்நாக் ரெசிபியாக பண்ணி கொடுத்துடலாம். வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.